இந்த செக்யூரிட்டியை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லடா. சும்மா வரியா? இல்ல மூஞ்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ப்ரோ, உங்க பேர் தனபிரகாஷா? ஆமா. தமிழ் ஸ்கூல் படிச்சீங்களா? ஆமா. என்ன தெரியுதா? முரளிதரன் தெரியுதா? எப்படா இருக்க நீங்க? எப்படா இருக்க? ஆனா உன் மூச்சு நான் இன்னும் மறக்கல பத்தியா? அப்படியே ஜாலியா பேசி ஏன்டா தள்ளி போற? ஸ்கூட்டி வேலை சார். கூட அவமானமா இருக்கும். ஏன் அப்படி சொன்னது? நீ என் நண்பன்டா. என் கூட இருந்தா எல்லாம் நான் பாக்குறவங்க. பாக்குறவன் 1000 நினைக்கிட்டோம். அது சரி, நீ செய்யற வேலையை போது நீ ஏன் கேவலமா நினைக்கிற? நீ திருடலையே, நீ பொய் சொல்லி யாரும் ஏமாத்தலையே, உடைச்சதை சம்பாதிக்கிற. அப்புறம் என்னடா, நீ என் நண்பன்டா. இல்லடா, அப்படியே உனக்கு நான் படிச்சேன். வேலைக்கு நல்ல வேலை எது நல்ல வேலைன்னு நினைக்கிறேன் நீ? ஏதோ தோற நான் கலெக்டர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஸ்பேஸ் வேலை செய்யறான். பெருமையா சொல்லணும் மச்சான். ஆமாடா, எந்த வேலையா இருந்தாலும்டா பெருமையா சொல்லணும். நான் இந்த வேலை செய்யறேன், அந்த வேலையை பெருமைப்படுத்தணும்டா. செய்யற வேலைய, அதுதான் நீ அதுக்கு கொடுக்குற மரியாதை. எந்த வேலை செஞ்சா என்ன மச்சான்? தெரியுமா, இன்னைக்கு படிக்காதவங்க நிறைய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த மாதிரி நீயும் ஏதாவது ஒரு வகையில நல்ல முன்னேறி வருவடா. இதே இடத்துல நின்ற மாட்டேன். உலகம் சுத்திக்கிட்டே இருக்கும், மறந்துடாத. ஆனா எது மாறினாலும் நம்மலாம் ஃப்ரெண்டுங்கிறது மாறிடாதுடா. நம்ம எல்லாருமே 1வது இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த 2வது 3வது இடத்துல எல்லாம் யாருக்கு உட்காருவா? இப்படி வரிசைப்படுத்தி எந்த இடத்துல உட்கார்றோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. உட்கார்ற இடத்துல பிடிச்ச மாதிரி இருக்கிறோமா, அது எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும், அந்த இடத்த அழகுபடுத்தி உட்காரணும். அங்கேயே கெத்தா. ஆபீஸ் ரூம்ல நின்று வேலை செய்யறவனும் அதே சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறான். அடிக்கிற வெயில நின்று வேலை செய்யறவனும் அதே சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறான். என்ன, அங்க கொஞ்சம் கூட கிடைக்கும், இங்க கொஞ்சம் குறைவா கிடைக்கும், அவ்வளவுதான்டா வித்தியாசம். ஆனா இங்க அது முக்கியம் கிடையாது. கையில கிடைக்கிற அந்த பணத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். படிப்பு இங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு அது சரியா அமையல. அதனால என்ன, இப்போ வாழ்க்கையில கத்துக்கிறதுக்கே நிறைய பாடம் இருக்கு. அதை படிச்சுக்கோடா, வாழ்க்கையை ரொம்ப அழகாயிரும். சொல்லும் பாடம் பாதியில் மறந்தே போகும்.